தீர்த்த மகிமை என்ற தலைப்பில் இன்றைய தினம் பொது தீட்சைகள் சார்பாக அவர்கள் அழைப்பை ஏற்று இங்கே சொற்பொழிவாற்ற வைந்துள்ள குளித்தலை திரு சைவ சிவ சு ராமலிங்கம் சுவாமி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுகிறார்கள். இந்த சொற்பொழிவை அனைவரும் அமைதி காத்து கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை முதலாவதாக சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர் சார்பாக செக்ரட்டரி பிரம்மஸ்ரீ யு வெங்கடேச தீட்சிதர் அவர்கள் இப்பொழுது தூக்கி வைத்து ஆசீர்வதிப்பார். அதனைத் தொடர்ந்து திரு புலவர் பொன்னம்பலம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசி முதன்மை வைத்து துவங்கி வைத்து பின்பு சொற்பொழிவு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கனம் சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர் செக்ரட்டரி அவர்கள். புனித்த புருவமும் கொவ்வை செம்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. எல்லாம் வல்ல ஆடற்கூத்தன் அம்பலவாணனுடைய திருவருளினாலே ஆருத்ரா தரிசன மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தொன்று தொற்று நடைபெற்று வந்த இந்த தெப்ப உற்சவமானது சிற்சில காரணங்களால் நடத்த முடியாமல் போக இந்த ஆண்டு நம்முடைய ஞானப்பிரகாசம் குளத்தில் நீராடி மண்டபத்துடன் இந்த விழாவானது நடைபெற வேண்டும் என்று அம்பலவாணன் அருள் செய்த வண்ணம் இன்றைய தினம் மிக அற்புதமாக எல்லோரும் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தெப்ப உற்சவம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. பொதுவாக கையிலேயே தில்லை, தில்லையே கைலை, அனைத்து ஆலயங்களுக்கும் சிவாலயங்களுக்கும் மூலம் கைலை. அதன்படி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகளை நம் பெருமான் நமக்கு அருளியிருக்கிறார். அதன்படி இந்த தெப்ப உற்சவம் என்கிற ஒரு நிகழ்வை நமக்கு எது காட்டுகிறது என்றால் அது திருத்தோணிபுரம் சீர்காழியில் சுவாமி ஊழி காலத்தில் இந்த தெப்பத்தில் மிதந்து இந்த காட்சியை நமக்கு அருளினார். அதன்படி இந்த தெப்பமானது அரிய பெரிய நிகழ்வாக அனைவரும் கண்டுகளிக்கக்கூடியாக நம்மை இந்த கடலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த தெப்ப உற்சவமானது மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அனைத்து பக்த கோடிகளும் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நம்முடைய தீர்த்த மகிமை என்கிற தலைப்பிலே நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் மிக அருமையாக அருள இருக்கிறார்கள். அனைவரும் கேட்டு இன்புற வேணுமாய் கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் வல்ல ஆனந்த நடராஜ பெருமானுடைய திருவருள் என்றென்றைக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது புலவர் திரு பொன்னம்பலம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள் இந்த விழாவை பற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே.
சபாநாயகர் கோயில் செயலாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, குளித்தலை சைவ சித்தாந்த சரவம் சான்றாண்மை செல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, முன்னாலே கூடியிருக்கின்ற சான்றாண்மை செல்வர்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அவர்கள் சொன்னது போல நடராஜர் கிருபை, அதனாலே நீராழி மண்டபத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்த்த மகிமையிலே நாமெல்லாம் திளைத்து கொண்டிருக்கிறோம். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று அப்பர் பெருமான் சிவபெரும் பரம்பொருளை சொல்லுவார்கள். அதனால் அவரே தீர்த்தமாக இருக்கிறார். நம்முடைய மலங்களையெல்லாம் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் புராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவிலே இப்பொழுது இங்கே தெப்போற்சவம் நடைபெற இருக்கிறது. அந்த தீர்த்த மகிமையை பற்றி ஐயாவர்களெல்லாம் இங்கே சொல்ல வருகின்றிருக்கிறார்கள். பைங்குவளை கருமலரால் செங்கமலர் பைம்போதால் என்று நம்மெல்லாம் இப்போ அந்த தீர்த்த மகிமையெல்லாம் மார்கழி பாராயணத்தில் சிறப்பாக பார்த்தோம். மலங்கெடுத்து மார்தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை பிறைதவள் செஞ்சடையானை என்றெல்லாம் வளங்கெழுவு தீபமொடு தூவமலர் தூவி நலன் கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த தீர்த்த மகிமையெல்லாம் எடுத்து பேசுகிறார்கள். அதனால் இந்த தீர்த்தம் ஆடினால் சிறப்பு, தீர்த்தத்தை பார்த்தால் சிறப்பு, தீர்த்தத்தை தரிசனம் செய்தாலே சிறப்பு. தீர்த்தத்திலே பெருமான் திருவிழா போகிற அந்த காட்சியை காண்பது அதை காட்டிலும் பெருஞ்சிறப்பு. கண்ணார கண்டு தரிசிப்பதற்கு திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. அதற்காக நாம் திருவருளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, இதற்காக உழைத்த பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மண்டபம் இருக்கு பாருங்கள், ஒரு மாதமாக எங்கள் டாக்டர் அருள்மொழி செல்வன் ஐயா அவர்கள் இதற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அதனால் எல்லாருக்கும் இதுக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படி எல்லாரையும் இந்த பங்கிலே இந்த பணியிலே ஈடுபடுத்தி கொண்ட இறைவனுடைய திருவருள் இருக்கிறதே, எது எமை பணிகளும் ஆறு என்று சொன்னது மாதிரி சிறப்பான முறையில் இந்த இப்படி பல்லாரும் எது எமை பணிகளும் ஆறு என்று கேட்டார் போல நமக்கு பணிகொழுகின்ற ஆற்றினை வழியினை பெருமான் ஈடுபடுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழக அரசனுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெருமகனார் சிதம்பரம் நகராட்சியினுடைய நகர தந்தை அவர்கள் மற்றும் எல்லாரும் அரும்பணி ஆற்றியிருக்கிறார்கள். மிகப்பெரிய உதவிகளெல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மிகுந்த பக்தி சிரத்தையோடு இதனை ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான விஷயம். அவர்களுக்கெல்லாம் நன்றியையும் வணக்கத்தையும் தில்லைவாழ்ந்தடல் சார்பாகவும் இந்த அமைப்பின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முன்னுரை என்று போட்டிருக்கிறார்கள். முன்னுரை என்று எல்லா உரையும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. இது ஒரு சம்பிரதாயத்துக்காக நாம் சொல்லுகிறோம். அதனால் சம்பிரதாயத்துக்காக சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை நாம் எந்த அளவுக்கு, எனக்கு தொண்டை வேற எனக்கு சரியில்லை, ஆனாலும் நான் ஐயா அவர்களுக்கு அந்த வாழ்த்து பாராட்டு மடல் தீட்சைகளெல்லாம் வழங்கினார்கள். அதை படிக்கிற பொழுது தொண்டை எனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் நான் நினைத்து கொண்டேன், கோழை மிடராக கவி கோளுமிளவாக இசை கூடு வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவர் சொன்ன சொல்மகிழும் ஈசன் என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படி நம்ம எப்படி பண்ணாலும் பெருமான் மகிழ்வார். அதற்கேற்றார் மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் எல்லா மேன்மைகளையும் எல்லா சிறப்புகளையும் எல்லா உயர்வுகளையும் எல்லா மாண்புகளையும் எல்லா வளங்களையும் எல்லா பதவிகளையும் சிற்றம்பலத்து செல்வப்பெருமான் திருவருள் என்றென்றைக்கும் மன்னி நிற்கச் செய்யும் என்று அவனருளாலே அவன் தாழ் வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பொற்பத பொதுவார் புலியூர் புகழ் சொற்பத பொருளாகுவ தூயவர் அற்பகற்றொழ வாழனி கோபுர கற்பகத்தனியானை கடல்களே அருள் பெற்ற பெரியோர்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் பதஞ்சலியார் புலியை போல தெருள் பெற்ற மாமுனிவர் உலகில் இல்லை.
தென் திசைக்கோர் பெருஞ்செல்வன் தேடித் தந்தார். பொருள் பெற்ற திருக்கூத்து புவனம் உய்ய பூரணி கண்டுள மகிழ புரிந்து வைத்த இருள் பெற்ற உலகினுக்கு ஒளியைத் தந்த இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வாம். நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நின்று காண வல்லவரில் உமை போல் உண்டோ, பொருத்தி வைக்க பதஞ்சலி புலியைப் போல பூவுலகில் முனிவருண்டோ, போற்றி செய்ய அறுத்தமுள திருமுறை போல் நூலும் உண்டோ, அரிச்சிக்க தில்லைவாழ் அந்தனர் போல் உண்டோ, கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டோ, காசினியில் எங்குமே இல்லை இல்லை. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடோ, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இவ்வானும் குவலயம் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவஞ்செய்ய அணிகுளன் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடேலோர் எம்பாவாய். அருளே வடிவாகிய சிவகாம சுந்தரி சிற்சபேசருடைய பெருங்கருணையினாலே 224 புவனங்களுக்கும் மூலத்தானமாயிருக்கிற இந்த சிதம்பரத்திலே 224 புவனங்களுக்கும் மூலத்தனமாயிருக்கிற இந்த சிதம்பரத்திலே அம்பலவாணருடைய அருளாலே தெப்போற்சவம் என்கின்ற ஒரு பெரிய உயர்ந்த உற்சவம் இன்று நடைபெறுகிறது. இது 22 வருஷங்களாக நடவாமல் இருந்தது, இன்று நடைபெறுகிறது. இதெல்லாம் நாம் செய்த பாக்கியம். சுவாமி எல்லையில்லாத கருணையினாலே தில்லையிலே நம்மை கூட்டி வச்சு, எல்லையில்லாத கருணையினாலே தில்லையிலே நம்மை இருக்க வச்சு, அவன் தரிசனம் தந்து நம்மை பிறவிக்கடலில் இருந்து முத்திக்கரையிலே சேர்க்கின்ற விழா இந்த தெப்ப உற்சவம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். அதனால் பிறவி பெருங்கடலை நீந்த செய்து நான் தான் உங்களுக்கு பிறவாமையை தந்து பேரின்பத்தை கொடுக்கின்ற முழு முதல்வன் என்பது இந்த தெப்போற்சவத்தினுடைய சூட்சுமம். அதே பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி நல்ல பேரருளாம் பேரின்ப கரையிற் சேர திறமிலா உயிர்களுக்கு கருணையாலே தெப்பமா அஞ்செழுத்தை தந்தானம்மா. அறமிலா உயிர்களுக்கு அருள வேண்டி அருள் தெப்ப உற்சவந்தான் அமைந்ததம்மா. உறவாகி உற்சவத்தை கண்டோரெல்லாம் உத்தமனார் பேரருளை பெற்றார்தாவே. உற்சவம் எல்லா கோயில்லையும் நடக்கும். தில்லையிலே நடக்கிற உற்சவத்துக்கு அதிகமான பவர். தில்லைக்கு மேலே தலம் கிடையாது. சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனிகளிலே இந்த திருமேனிக்கு மேலே திருமேனி கிடையாது. இந்த மூர்த்தியை அர்ச்சிக்கின்ற அந்தணர்களுக்கு மேலே அந்தணர்கள் கிடையாது. இதையெல்லாம் நாம் கண்டு கேட்டு அனுபவிக்கிற நமக்கு மேலே உயர்ந்தவர்கள் கிடையாது. அதனாலே இந்த தலத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. சிதம்பரத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. வேத ஆகம உபநிடதம் மிருத்தி புராணம் சாத்திரம் தோத்திரம் புராணங்கள் நிறைய சொல்லுது. இந்த தலத்துக்கு உண்டான பெருமை எந்த தலத்துக்கும் கிடையாது. எல்லா தலங்களுக்கும் முதன்மையாக இருப்பது இந்த தலம். அது திருவாத ஊரடிகள் புராணத்திலே
அந்த பதிமுன் தில்லைவனம் அகுதே புவன அனைத்து நிற்கும் முந்த கிளறும் தெய்வத்தலம் அதனால் மூலத்தானமதா. இந்த புவிக்கு நாப்பனென இலங்கும் பொதுவாம் அதனிடத்தில் சந்த தனத்தால் உமைகான தலைவன் திருத்தாண்டவன் செய்யும். திருவாதூரடிகள் புராணம். ஆகையினாலே இன்றைக்கு இந்த தெப்ப உற்சவத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இனிமேல் பிறவி இருக்காது. அதைத்தான் இந்த தெப்ப உற்சவத்தினுடைய உண்மைன்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன். பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி நல்ல பேரருளாம் பேரின்ப கரையில் சேர திறமிலா உயிர்களுக்கு கருணையாலே தெப்பமா அஞ்செழுத்தை தந்தானம்மா அறமிலா உயிர்களுக்கும் அருள வேண்டி அருள் தெப்ப உற்சவமா அமைந்ததம்மா உறவாகி உற்சவத்தை கண்டோரெல்லாம் உத்தமனார் பேரருளை பெற்றார்தாமே. இந்த சிதம்பரத்தினுடைய நாமம்னு சொல்லி ஒரு 22 நாமம் இந்த பாட்டில் வருது. சிதம்பரத்தினுடைய நாமம் தில்லைவனம், சிதம்பரம், பெரும்பற்ற புலியூர், சிவலோகம், வியாக்கரபுரம், புண்டரீகம், நல்ல சிற்றம்பலம், ஞானாகாசம், நற்பொது, சிற்சபை, பரமவியோமம், செல்வம் பொன் நம்பலம், ககனமோடு இருதயம், சிககுகை, இரண்மயம், தத்துவாதீதம், நல்ல பதஞ்சலி நகர், ஆனந்த நிலையம், நடம்புரி பொன்மன்ற நாமங்கள் வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். இதே குமரகுரு இங்கே வா 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 இதே அப்படியே இது மாதிரி பிரிண்ட் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துரு. இந்த ஒரு பாட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா தினந்தோறும் நடராசரை வீட்டில் இருந்து சொன்னாலே தினந்தோறும் நடராசரை தரிசனம் பண்ணப்பலே. அதுக்கு மேலே இந்த தீர்த்த மகிமை என்பது அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. தீர்த்தம்தான் நம்மை வாழ வைக்கிறது. தாகத்தை தீர்ப்பது தீர்த்தம், தாகத்தை தீர்ப்பது தீர்த்தம், பாவத்தை தீர்ப்பதும் தீர்த்தம். இல்லை விளங்குதா? ஐயால் உயிர்களுக்குண்டான அழுக்கை நீக்குவது, புற அழுக்கவை நீக்குவது தீர்த்தம். புற அழுக்கை புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். புறத்தை சுத்தம் பண்ணுவது தீர்த்தம், தாகத்தை தீர்ப்பது தீர்த்தம். சிவகங்கை சிவாலயத்தில் இருக்கிற தீர்த்தம் ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை நீக்கும். ஆன்மாவில் இருக்கிற அழுக்கு இருக்குது வாரு, அந்த அழுக்கை நீக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீர்த்தம் இந்த சிதம்பர தலத்துக்கு 10 தீர்த்தங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே இது அப்பாற்பட்டதாக இருக்கிற தெப்பத்துக்காக உண்டு பண்ணப்பட்ட இது ஞான பிரகாச குலம். இது இலங்கையில் இருந்த ஞான பிரகாசர் என்பவர் கவுடதேச வரையிலும் போய் இங்கே சிதம்பரத்தில் இருந்து தங்கி ஒரு 400 வருஷங்களுக்கு முந்தி இந்த தெப்ப குளத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஞான பிரகாசன் அவர் ஆறுமுக நாவலர், சைவ சிங்கமாக இருந்த ஆறுமுக நாவலருடைய முன்னோர். ஆறுமுக நாவலர் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரியும். அவர் இங்கே சேக்கலாருக்கு கோயில் கட்டி இருக்கிறார். தெப்பக்குளத்துக்கு திருப்படி பின்னாலே செய்திருக்கிறார். மெய்கண்ட வித்யாசாலை, அவருடைய ஆறுமுக நாவலுடைய புத்தகசாலை, இவைகளெல்லாம் இங்கே இருக்கிறது. தில்லையில் அவருக்கு எல்லையில்லாத பற்று. தில்லையிலே ஆறுமுக நாவலருக்கு அளவில்லாத பற்று. ஐயாலே இந்த தில்லையே சொன்னாலே பிறவி இல்லை. தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழியும். தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறைமொழி என்பது நந்தனார் சரித்திர கீர்த்தனை. ஆகையினாலே இப்படிப்பட்ட தில்லையிலே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் சிவகணங்கள் சிவகணங்கள் சிவகணங்கள். ஆறுமுக நாவலருடைய தோத்திரம்னு ஒரு 5 பாட்டு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய பாட்டு 2. இது 5 பாட்டு. அதை ஒரு அதில் ஒன்று இதில் ஒன்றும் சொல்லிடுறேன். 7 பாட்டு மொத்தம். 7 பாட்டையும் சொன்னால் நேரம் ஆகும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய பாட்டு ஆறுமுக நாவலரை பற்றி. மண்ணு பெறும் தமிழ் பாட இலக்கணமும் இலக்கியமும் வரம்பு கண்டோன், பன்னு சிவ புராணங்கள் பல தெரிந்தோன், சிவாகமனூர் பறவை மூழ்கி உண்ணுமனு பூதியனும் விலை வரம்பில் ஆமணிகை உறக்கொண்டுள்ளான், இன்னு நய குணத்தினாய் சைவமெனும் பயிர் வளர்க்கும் எழிலி போல்வான், நீடுபுகழ் திருக்கேதீச்சரம் திரு கோணாசலம் மின் நிலா நின்ற நாடுபுகழ் தலம்புலி யாழ்ப்பாணத்து நல்லூர்வாள் நகராக்கொண்டோன்,
தேடுபுகழ் உருவமைந்த கந்தவேட்டவத்துதித்த செல்வன் யாரும் பாடுபுகழ் ஆறுமுக நாவலன் அவ்வாறு அச்சிற் பதிப்பித்தானே. இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பாட்டு. அடியன் பாடிய பாட்டு ஒன்றை சொல்லிடுறேன். நல்லூரில் ஞானப்பிரகாசர் என்னும் நற்றவ ஜெய் பெரியோர்தாம் மரவில் வந்து பல்லூரும் சிவபக்தி பரவ வேண்டி பல நூல்கள் இயற்றியருள் புலவு போற்றி நல்லூரில் நல்லூரான் தில்லதன்னில் ஞானப்பிரகாசகுலஞ் செய்த நல்லோர் செல்வமாம் அவர் மரபில் வந்தாய் போற்றி திருவாள ஆறுமுகத் தேவே போற்றி. சைவமெனும் சமயந்தான் மற்ற எல்லா சமயங்கள் யாவைக்கும் தலைமையாகும் மைவுருந்தும் கண்டனே தேவர் யார்க்கும் மாதேவன் முடிவிலா முதல்வனாகும் இவ்வியல்பை எல்லோர்க்கும் நன்றதாக எடுத்துரைத்து நூல்கள் பல இயற்றி நல்ல ஐயனார் சைவத்தை வளர்த்த எங்கள் ஆறுமுக நாவலனே போற்றி போற்றி. இந்த அது பேப்பர் எல்லாம் கொடு எல்லாம் கொடு எல்லாம் கொடு. இதை எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். சிவாய நம சிவாய நம. இதை முதல்ல சுவாமி அவர்களுக்கு இதை எல்லாத்துக்கும் கொடுத்துரும். எல்லாத்துக்கும் கொடு. சிவபெருமானுக்கு தேவர்களை விட நம்ம மேலே ரொம்ப பிரியம். தேவர்கள் தானே உயர்ந்தவர்கள், தேவர்கள் தானே உயர்ந்தவர்கள். அவங்க மேலே பிரியம் இல்லையா, நம்ம மேலே தான் பிரியம். தேவர்களை பழித்து விட்டு நம்மை வந்து ஆண்டு கொள்கிறானோ. தேன்பழ சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்னி வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்பது திருவாசகம். ஆகையினாலே இந்த தமிழ்நாடு சிவபெருமானுடைய பூசை வீடு. தமிழ்நாடு சிவபெருமானுடைய பூசை வீடு, பூசை ரூம், பூசை அறை. தமிழ்நாடு பூசை அறை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பூசையினால தான் எல்லா உலகமும் வாழ்கிறது, எல்லா நாடும் வாழ்கிறது, எல்லா புவனங்களும் வாழ்கிறது இங்கே நடக்கிற பூசையினால். அதுவும் தில்லையிலே நடக்கிற பூசையினால தான் எல்லா உலகமும் வாழ்கிறது. நம்ம பார்வதி பதை பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க. அதனாலே இந்த உயிர்களுக்கு இந்த லோக வாழ்வு, அப்புறம் பிறவி இல்லாமல் சிவலோக வாழ்வு இரண்டையும் தருகிறவன் சிவபெருமான். புரியுதா? சிவபெருமான் தான் இந்த பஞ்சபூதங்களுக்கும் தலைவன். மண்ணுக்கு அவன்தான் தலைமை, நீருக்கு அவன்தான் தலைமை, அக்னிக்கு அவன்தான் தலைமை, வாயுக்கு அவன்தான் தலைமை, ஆகாயத்துக்கு அவன்தான் தலைமை. எல்லா பூதங்களும் ஆகாயத்திலிருந்து உண்டாகும், அப்புறம் ஆகாயத்தில் ஒடுங்கும். இந்த தலம் ஆகாயத்தலம், எல்லா தலங்களும் இதுக்குள்ளே ஒடுங்கும். ராத்திரி அர்த்தசாமத்தில் எல்லா தலங்களுடைய சிவகலைகள் அத்தனையும் தில்லையில் அர்த்தசாமத்தில் வந்து சேர்ந்துடும். அப்புறம் விடியற்காலையில் அந்தந்த கோயில் கலைகள் அந்தந்த கோயிலே போய் பொருந்தும். புரியுதா? அதனால் உலகில் உள்ள தலங்களெல்லாம் சிதம்பரத்தில் உள்ளதால் சிதம்பரமே உயர்ந்ததால் ஆகையினாலே அவனுக்கு தீர்த்தன்னே பேரு. அப்பர் சுவாமி பாடுறாரு, தூர்த்தன் தோள்முடி தாளும் தொலையவே சேர்த்தினார் திரு பாதத்தொரு விரல். தூர்த்தன்னா ராவணன். தூர்த்தன் தோள்முடி தாளும் தொலையவே சேர்த்தினார் திரு பாதத்தொரு விரல் ஆர்த்து வந்து உலகத்தவர் ஆடிடும் தீர்த்தர் போல் திருநாகேஸ்வரவரே. ஆர்த்த பிறவி துயரிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த நற்றில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன். தீர்த்தனாச்சா. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், ஒரு சாமிக்கு கூட சடையில் ஒன்றும் கிடையாது. நம்ம சாமி தான் சடையில் கங்கையை வச்சுருக்கிற சாமி. சிவபெருமான் தான் சடையில் என்ன வச்சுருக்காரு? கங்கையை வச்சுருக்கிறாரு. நல்லா புரியுதா? எதுக்கு வச்சிருக்கிறாரு? கங்கையை தலையில் வச்சிருக்கிறாரு, மங்கையை பாகத்தில் வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சாமி எந்த சாமியும் கிடையாது. கங்கையினால் என்ன பண்ணுறாரு? தன்னை பணிகின்ற ஆன்மாக்களுக்கு, வணங்குகின்ற ஆன்மாக்களுக்கு கங்கையினாலே அந்த ஆன்மாவில் இருக்கிற மலத்தை கழுவுறாரு. கங்கையினாலே ஆன்மாவுக்கு இருக்கிற மலத்தை நீக்குகிறாரு, சுத்தம் பண்ணுறாரு. மங்கையாகிய சிவகாமி மூலமாக அருளை கொடுக்குறாரு. நல்ல புரியுதா?
உயிராகிய பாத்திரத்தை, ஆன்மா என்கின்ற பாத்திரத்தை கங்கையை விட்டு கழுவ சொல்கிறாரு. புரியுதா? ஆணவம் கண்மமாகிய அடுக்குகளை கழுவ சொல்கிறாரு. மங்கையாகிய சிவகாம சுந்தரி மூலமாக அருளை கொடுக்குறார். நல்லா புரியுதா? தீர்த்தன் என்று சொன்னால் சிவபெருமானுக்கே பொருந்தும். விளங்குதா? அது அப்பர் சாமி சொன்னார், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்பது அப்பர் திருத்தாண்டகம். ஆகையினாலே இந்த தீர்த்தம் என்பது, சிவகங்கை என்பது தீர்த்தம், தில்லை என்பது தலம், நடராச மூர்த்தி தான் மூர்த்தி. இதை குமரகுரு சொல்கிறாரு. தீர்த்தம் என்பது சிவகங்கையே, மூர்த்தி அம்பல கூத்தனது உருவே, எத்தருந்தல எழிற்புலியூரே. குமரகுருவர் சிதம்பரம் மும்மணி கோவை. விளங்குதா? ஆகையினாலே இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாமே சிவ வடிவம். அதில் பரமானந்த கூபம்னு ஒன்று இருக்குது, சொல்லி முடியாது அதனுடைய பெருமையை. அம்பாளே தீர்த்தமாக இருக்காளாம் பரமானந்த கூபத்தில். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். இந்த சிவகங்கை இருக்குல்ல, நம்ம ஆலயத்துக்குள்ளே சிவகங்கை இருக்குல்லவா, அந்த சிவகங்கையிலே சிங்கமாக வந்தான் கவுட தேசத்திலிருந்து இரண்யன். கொற்றவன்குடி இங்கே தான், கொற்றவன்குடியை வந்து அங்கே அரவணை கட்டிக்கிட்டு இருந்தான். கொற்றவன் அரசன் இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் கொற்றவன்குடியிலே அந்த சிங்கமாக வந்தான். நகங்கள் ரோமங்கள் எல்லாம் சிங்கத்துக்கு இருக்கிறது போல இருந்தது. அவன் இங்கே வந்தான். இங்கே வந்து வியாக்கரபாதரை கண்டான். கண்டு அவர் மூலமாக அருளை பெற்றான். சாமிகிட்ட போய் சொன்னால் அந்த பதஞ்சலி வியாக்கரபாதரன் சொன்னாங்க, இந்த மாதிரி சிங்கம் போல ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை நல்லவன் ஆக்குனான்னா நம்ம ஆலயத்துக்கு நிறையா பணி செய்வான்னு சாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்ணாங்க. பண்ண உடனே சாமி என்ன பண்ணார், அவனை இந்த தீர்த்தத்தில் சிவகங்கையில் குளிச்சுட்டு வர சொல்லுன்னார், ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுன்னார். அப்படியே போய் அந்த சிவகங்கையில் மூழ்கி எழுந்தால் தங்க நிறம் ஆகிட்டான். சிங்கம் தங்கம் ஆயிடுச்சு, சிங்கம் தங்கம் ஆயிடுச்சு. முதல்ல அவனுக்கு சிங்கவன்மன், அதன் பிறகு அவனுக்கு இரண்யவன்மன் என்று பெயர். அவன் தான் முதல்ல சாமி கோயிலுக்கு தங்க ஓடு போட்டவன். யார்? இரண்யவன்மன் தான் நிறைய பணி செஞ்சான். அந்தணர்கள் 3000 பேர்த்துக்கு 3000 மாளிகை கட்டி கொடுத்துருக்குறான். 3000 மாளிகை அந்த இரண்யவன்மன் கட்டி கொடுத்துறான். அவன் இருந்த இடம் தான் கொற்றவன்குடி. கொற்றவன்குடின்னு இருக்குதல்ல வாங்க, அந்த இடம். ஆகையினாலே இந்த தீர்த்தம் என்ன பண்ணுச்சு, சிங்கத்தை தங்கமாக வச்சுக்கிச்சா. அதுக்கு மேலே அந்த புலிச்சரத்தில் ஒரு தீர்த்தம் இருக்குது பாரு, இளமையாக்கினார் கோயில். இளமையாக்கினார் கோயில் அந்த தீர்த்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ஊரில் தான் இருந்தார். அவர் பேர் தான் திருநீலகண்ட நாயனார். மந்திர நீலகண்டம் உயர்ந்தது, பந்தம் போய்க்கு பயந்தர வல்லது, இந்த மந்திர ஓதி கொயவனார் அந்த நீலகண்டரே ஆயினார் என்பது தில்லை புராணம். ஆகையினால நீலகண்டம் 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 என்றே சொல்லி கொண்டிருந்தார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே சொல்லி கொண்டிருந்தார். அது ஒரு சின்ன பிரச்சனையினாலே ஒரு சபதம் தனக்கும் மனைவிக்கும் வந்தது. அந்த அது கடைசியாக அவர் என்ன பண்ண, அந்த அம்மா என்ன பண்ணா, என்னை தொட்டினா திருநீலகண்டம்னா, என்னை தொட்டினா திருநீலகண்டம்னா, அதிலிருந்து இருவரும் தொடர்பே கிடையாது. எப்போ 30-25 75-80 வரையிலும், 30-25 75-80 வரையிலும் அவர் வீடு இருக்குதுங்க, திருநீலகண்டனார வீடு இருக்குது. அதனாலே தொடர்பு கிடையாது. கடைசியாக அவருடைய பெருமையை என்ன சொன்ன அந்த அம்மா, மூண்டக புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று பூண்டயங்கிளமஞ்சாயல் பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீர் ஆயில் எம்மை திருநீலகண்டம் என்றோர். என்னை தொட்டினா திருநீலகண்டம்னா அதிலிருந்து தொடரதில்லை. எப்போ 30-25-75-80 வரையிலும் அதை உலகத்துக்கே அறிவித்து அவனுடைய நமக்காக அவன் இந்த இல்லற வாழ்க்கையை விட்டு விட்டானே, அப்படிப்பட்டவனுடைய பெருமையை உலகத்துக்கே காட்ட வேணும்னு சொல்லி அவர் ஓட்டை கொடுத்து, அப்புறம் அவரே திருடிக்கிட்டு, நடராசரே ஓட்டை கொடுத்து அவரே திருடிக்கிட்டு, அப்புறம் நீ ஓடு எடுக்கலைன்னு குரு சொல்ல, அதை நீ சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்ல, அதுக்கு அந்த குளத்துக்கு கூட்டி போய் ஊரெல்லாம் கூடிருச்சு. அங்கே சத்தியம் பண்ணி உன் மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடுறான்னாரு. அங்கே அதால் சத்தியம் பண்ண போது அந்த குளத்தை சுற்றியே ஜனங்க ஏராளமாக கூடிருச்சு. அவர் என்ன பண்ணார், மனைவியை தொடரது இல்லையா, அதனால் ஒரு மூங்கி குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு முழுகுனாங்க.
அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு முழுகும்போது அந்த சாமியார், இந்த ஓட்டு கொடுத்த சாமியார் சொன்னார், ஐயா இதுக்கு பேர் சத்தியம்னு பேரா? உன் மனைவி கையை பிடிச்சி தானே சத்தியம் பண்ண சொன்னேன், முழுக சொன்னேன், குச்சியை பிடிச்சிக்கிட்டா முழுக சொன்னேன் அப்படின்னாரு. அப்போது திருநீலகண்டராயனா சொன்னார், எங்களுக்குள்ளே ஒரு சபதம் பண்ணி கொண்டோம், திருநீலகண்டத்து மீது ஆணையாக பண்ணி கொண்டோம், அதனால் இப்பொழுதும் தொடமாட்டேன், குச்சியை பிடித்து உனக்கு முழுக சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அப்படி மூழ்கி எழுந்தார்கள், இருவரும் மூழ்கி எழுந்தார்கள். 70, 75, 80 பழையபடி 30, 25 ஆயிடுச்சு. இளமையாக்கினார். பாவியில் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று பூவெல்லின் மறுபடி தேவர்கள் பொழிகின்ற பூமலையிலே மூழ்கினார் என்று சேக்கடார் பாடுகிறார். அதை மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்றாயும் புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்று இவ்விளமை நீங்காது என்று எழுந்தருளினார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே அந்த தீர்த்தம் கிழவனையும் கிழவியையும் குமரன் குமரியாக்கியது அந்த தீர்த்தம். இந்த தீர்த்தம் சிங்கத்தை தங்கமாக்கியது சிவகங்கை. விளங்குதா? இப்படிப்பட்ட அற்புதமான தீர்த்தம் இருக்கிற இந்த தில்லைப்பதியிலே இன்றைக்கு ஞானப்பிரகாச குளம் என்கின்ற ஒரு குளத்தை ஆறுமுகனாவருடைய முன்னோர்கள் அமைத்தது. முன்னோர் அவர் பேர் ஞானப்பிரகாசர், அவர் இங்கே இருந்து இந்த குளத்தை அமைத்து தெப்போற்சவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே இப்படி உயிர்களுக்கு இருக்கிற மலங்களாகி ஆணவம் கண்மமாகிய மலங்களை போக்கி அதுக்கு மேலே வீடு பேற்ற தருகின்றவன் சிவபெருமானே. தெப்பம் என்பது கடலை கடப்பது. தெப்பம் என்றும் தோணி என்றும் புனை என்றும் அதற்கு பெயர். இணையார் திருவடி எந்தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன் அணையார் புணற்றில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி குய்யாம். புனை என்றால் தெப்பம், கடலை கடக்கின்ற தெப்பம். இந்த தெப்பம் என்ன சொல்லுது அப்படின்னா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று திருவாசகத்தில் வருதல்லவா? அப்படி எத்தனையோ கோடி காலமாக பிறவி என்கின்ற கடலிலே வீழ்ந்து பிறக்க இறக்க இப்படியே ஆன்மாக்கள் இருக்கிறது அல்லவா? இந்த துன்பத்தை நீக்கி உங்களை முத்தியாகிய கரையிலே சேர்க்கிறவன் நான் தான் என்று காட்டுவதுதான் அந்த தெப்ப உற்சவம். அதைத்தான் அந்த பாட்டில் பாடியிருக்கிறேன். பிறவி பெருங்கடலை நீந்த வைக்கின்ற ஒரு பெரிய உற்சவம் இது. இந்த உற்சவத்தை 22 வருஷங்களாக நின்று போனதை இந்த வருஷத்திலே வனசா மணவாளனாகிய நடராஜன் மூலமாக அத்திருவருள் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்றார் போல இந்த பணியை செய்வதற்காக நடராஜர் ஒரு நடராஜனை தயார் பண்ணியிருக்கார். அந்த நடராஜனுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவ வனஜான்னு பேர். வனசம்னா தாமரை. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு, அதோடு இன்றைக்கு கூபூஷையும் நடந்தது. ஆகையினாலே தீர்த்தத்திலே மூழ்கினால் உடம்புகளுக்கு போகுதுன்னா தெரியுதா? அதே போல தீர்த்தத்தை சாப்பிட்டா தாகம் போகுதா? சிவ தீர்த்தம் சிவகங்கையில் மூழ்கினா ஆன்மாவில் இருக்கிற மலம் போகும். அது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவர் பாட்டு. அதனாலே மூர்த்தியாகி தலமாகி முன்னீர்க்கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறிய திறத்தினாலு உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலு அறியாமை அகற்றி அறிவிப்பான் இவனை போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான் என்பது விநாயக புராணம். மூர்த்தியாக இருக்கிறான், தீர்த்தமாக இருக்கிறான், தலமாக இருக்கிறான். தல தரிசனத்தினாலே சிதம்பர தரிசனத்தினாலே கண்மமலம் போகும். அந்த தீர்த்தத்தில் மூழ்கினா மாயாமலம் போகும். நடராஜ கும்பிட்டா ஆணவ மலம் போகும். 3 மலமும் போச்சுன்னா அப்புறம் ஆன்மாவுக்கு என்ன பேர்? மும்ம மலம் அறுவித்து முதலாய முதல்வன்றால் நம்மையும் ஒரு பொருளாக்கி என்றார் போல ஆன்மா சிவமாகிவிடும். சுத்தமலம் அறுவித்து
சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கருளியவர் ஆர் வருவார் அச்சோவே. அதனாலே தீர்த்தம் என்பது மிக முக்கியமானது. உயிரையும் வாழ வைக்குது, உடலையும் வாழ வைக்குது. தீர்த்தம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. தீர்த்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. தானியமும் இல்லை. தீர்த்தம் இல்லைன்னா தானியம் வருமோ? தானியமும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. அதனால் தீர்த்தம் முக்கியம். அதனால தான் சுவாமி எப்படி இருக்கிறாருன்னா, மண்ணாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், நெருப்பாக இருக்கிறான், வாயுவாக காற்றாக இருக்கிறான், ஆகாயமாக இருக்கிறான். அதனால தான் பஞ்சபூத தலங்கள் என்று நம்முடைய சிவத்தலங்களிலே பிரபலமாக சொல்லப்படுவது திருவாரூர் பிருத்திவி, திருவானக்கா, அப்பு, திருவண்ணாமலை, தேயு, காலத்தி, வாயு, சிதம்பரம், ஆகாயம். ஆகாயத்திலிருந்து தான் பூதங்கள் தோன்றும், அப்புறம் ஆகாயத்தில் தான் ஒடுங்கும். ஆகாயத்தில் தோன்றி ஆகாயத்தில் ஒடுங்கும். அதனால் எல்லா தலங்களும் எல்லா ஆன்மாக்களும் இங்கே சிதம்பரத்திலே உண்டாவது, அப்புறம் ஒடுங்குவது. அதனால் இப்படிப்பட்ட தலம் கிடையாது, இப்படிப்பட்ட தீர்த்தமும் கிடையாது, இப்படிப்பட்ட மூர்த்தியும் கிடையாது. இந்த மூர்த்தியை அர்ச்சிக்கின்ற அந்தணர்களை போல வேற அந்தணர்கள் யாரும் கிடையாது. அதனால தான் இங்கே சுந்தரமூர் சுவாமிக்கு திருவண்ணநல்லூரில் ஓலை காட்டி ஆட்கொண்டதோடு அல்லாமல் திருவதியிலே திருவடியை சூட்டி சீர்காழியை தரிசனம் பண்ணி திருவதியை தரிசனம் பண்ணி அப்புறம் திருத்துறையில் தவநெறியை பெற்று இப்படியெல்லாம் பல வகையிலும் அவருக்கு தகுதியை உண்டு பண்ணி, சுந்தரமூர் சுவாமிக்கு பல வகையிலும் தகுதியை உண்டு பண்ணி சிதம்பரத்துக்கு வர சொன்னார். சிதம்பரத்துக்கு வந்தால் நடராஜரை கண்ட உடனே சுந்தரருக்கு காது கேட்கலை, வாய் பேசலை, மூக்கு பிராணவாயு வல்ல, மெய்யி பரிசத்தை உணரவில்லை. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, மெய்யறிவு எல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு வந்துருச்சான். கண்ணுக்கு வந்து என்ன பார்த்தாரு? அதைத்தான் குனித்த உருவமும் குப்பச்செவ்வாயிற் குமஞ்சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம்போர் மேனியில் பால் வெந்நீர் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்கின்ற அப்பர் சுவாமிகள் திருவிருத்தத்தை கண்டு அந்த விருத்தத்தில் இருக்கின்ற உண்மையை போல நடராஜரை கண்டாரு. அந்த மூர்த்தியிலே லயமாகிட்டார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமையாக இந்துவாள் ஜடையான் ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்தவேர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அடுத்த பாட்டை பாருங்கோ. கைலாயத்திலிருந்து சுந்தரர் வந்தார். கைலாயத்திலிருந்தில் வந்தார். 2 பெண்களை கைலாயத்தில் பார்த்தாரு. அதுக்காக பூமியில் போய் போராடான்னு சொல்லிவிட்டார். சொன்னாரா? அதிலிருந்து அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கைலாயிலிருந்து பூமிக்கு வந்துவிட்டோமே அப்படின்னு வருத்தமாக இருந்துச்சு. அப்படி வருத்தமாக இருந்த சுந்தரர் இங்கே வந்து நடராஜரை பார்த்த உடனே வருத்தம் தீர்ந்து போச்சான். என்னையான்னா, கைலாயத்திலே இருந்தோம்னா இந்த கூத்தை பார்க்க முடியாது, இங்கே தில்லைக்கு வந்தானே இந்த கூத்து கிடச்சிது என்று அவருக்கு மகிழ்ச்சி வந்ததா. தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியை எனக்கு வாலிதா இன்பமாமென்று கண்ணிலானந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சிமேற் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும்பதியும் பாடினார் பரவினார் பணிந்தார். இந்த நிலையிலே நடராஜரும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் ஒன்றாக இருந்து அந்த திருவருளை நிரம்ப பெற்று பூரண அருள் பெற்று ஞான நிலையிலே விளங்கி இருக்கிறார் சுந்தரர். இந்த இடத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஞான நிலையிலே சுந்தரர் இருக்கிறார். இப்போ நடராஜரே சுந்தரரே நடராஜராக இப்படி இருக்கிற சமயத்திலே ஆரூருக்கு வாழ்னார். இப்படி இருக்கிற நிலையிலே ஆரூருக்கு வாழ்னார். ஆரூருக்கு போனார். ஆரூருக்கு போய் திருத்தொண்ட தொகை பாடுறானார். அடியார்களை புகழ்ந்து பாடுன்னு சொன்னார். அப்படி பாடுன்னு சொன்னபோது சுந்தரன் நான் எப்படி பாடுவேன்னார். இப்படி பாடுறான்னார். என்னம்மா? தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இது சுவாமி எடுத்து கொடுத்த வாக்கு. இன்னொரு ரகசியம் தெரியுமா? தில்லையிலேயே இந்த அடியை எடுத்து கொடுத்துருந்தா அது ஒன்றும் பெருசாக தெரியாது. திருவாரூருக்கு வர சொல்லி அங்கே வந்து தில்லை வாழந்தர்களை புகழ்ந்து பாடணும்.
தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கு அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா முடி என்றார் என்பது பெரிய புராணம். அதனாலே திருத்தொண்ட தொகையிலே முதல்ல இருக்கிறது தில்லைவாழ் அந்தணர்கள். ரெண்டாவது அடியார் வர்றார் பாரு, திருநீலகண்டத்து கொயவனார், அவரும் தில்லை. ஆகையினால தில்லையை போல ஒரு தலம் கிடையவே கிடையாது. ஆகையினால இந்த தலத்திலே இந்த உற்சவம் நடப்பதும் இதற்கு பணி செய்வதும் இதை காண்பவர்களுக்கெல்லாம் அளவில்லாத பேரின்பத்தை அம்பலவாணர் அள்ளித்தருவாராக. செல்வ நெடுமாடன் சென்றுசிய நோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வமே. அதனால் தீர்த்த மகிமை என்கின்ற இந்த பொருளிலே உங்களுக்கு சிவ தீர்த்தம், இதுக்கு பேர் சிவ தீர்த்தம்னு பேர், சிவகங்கை என்று பேர். இங்கே இருக்கிற குளத்துக்கு சிவகங்கைனே பேர். ஆகையினால இப்படிப்பட்ட தீர்த்தம் 10 தீர்த்தத்தை பற்றி தில்லை புராணத்தில் எழுதியிருக்கிறேன். 10 தீர்த்தங்களையும் பற்றி தில்லை புராணத்தில் எழுதியிருக்கிறேன். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு தீர்த்தமும் மூர்த்தியும் தலமும் நமக்கு கிடைத்தது அளவில்லாத பெருங்கருணை. இதை உண்டு பண்ணி கொடுத்தவங்க பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர். அவங்க 2 பேரும் பூஜை பண்ண கோயில் தான் மேற்கே இருக்கிறது அனந்தீச்சரம் புலீச்சரம். அனந்தீச்சரங்கிறது மேற்க பதஞ்சலி முனிவர் பூஜை பண்ணது, புலீச்சரங்கிறது வியாக்கிரபாதர் பூஜை பண்ணியது. ஆகையினாலே அந்த 2 முனிவரும் அங்கே பூஜை பண்ணிய காரணத்தினாலே இங்கே சாமி ஆடுகிறார். ஆகையினால் அந்த நடனத்தை பற்றி ஒரு 20 வரி சொல்லிடுறேன், அதை சொல்லிவிட்டு முடிச்சாரு. திருச்சிற்றம்பலம். சோதியா எவர்க்கும் தோன்றாதிருந்த ஆதியா அந்தமா அல்லவா இருந்தது. சோதியா எவர்க்கும் தோன்றாதிருந்த ஆதியாய் அந்தமா அல்லவா இருந்தது. அருளே வடிவாய் அம்பலந்தன்னில் திருவருள் நிறைந்த பேரழில் உருவாய் ஒரு கரந்துடி ஒரு கரம் அபயம் ஒரு கரம் அங்கி ஒரு கரம் ஈசி ஒரு பதம் ஊன்றி ஒரு பதம் எடுத்து திருமணி மன்றில் சிவகாமிகான திருமிகு பதஞ்சலி வியாக்கிரபாதன் திருவருளாலே திருநடங்கான அருள்மிகு அந்தணர் 3000 அருளை எண்ணி அரும்பணி செய்ய அருளால் மன்றில் ஆடும் பெருமான் அருமறை தேடி காணா அண்ணல் கருமுகில் வண்ணன் கமலவாசன் கருமுருட்டு ஏனும் அன்னம்மாயும் இருநிலம் பிளந்து திருவடி தேடி காணான் மாயன் களைத்து போனான் திருமுடி முடிவை தேடி பெறமன் மேலே சென்று மிகவும் இளைத்து காணாதயன்தான் கமலப்பரமன் அரியன் பெரியன் அமரர்கரியன் ஆறுங்கானா அளவில் சோதி ஊரும் பேரும் உறவும் இல்லான் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்து ஆறும் அறியா பேரொழியதுவே எண்ணில் உயிர்கள் தன்மை கிறங்கி அருளால் அதுவே திருவுரு கொண்டு மண்ணில் சோழ வளமிகு நாட்டில் தில்லை வனத்தில் சிதம்பர மன்றில் அற்புத நடனம் அருளே நடனம் சிற்பர நடனம் சிதம்பர நடனம் தற்பர நடனம் தங்க நடனம் ஞான நடனம் நல்ல நடனம் வான நடனம் மந்திர நடனம் பஞ்சகிருத்தியம் பண்ணும் நடனம் கண்டவேற்கு கதி திருநடனம் அண்டம் மதைய பிண்டம் மதைய அருளால் நடனம் ஆடுகின்றார் இருபெரு முனிவர் பெருந்தவன் செய்து ஆடச் செய்தார் அளவில் கருணை என்ன வேண்டும் என்றார் இறைவன் ஒன்றும் வேண்டாம் ஒரு பெருந்தலைவர் ஆனந்த நடன அதுவே வேண்டும் அதுவே போதும் அதுவே வேண்டும் என்றார் முனிவர் இசைந்து இறைவன் அவருக்காக அம்பலந்தண்ணீர் ஆடுகின்றான் அவரை போற்றி அவனை போற்றி அவளை போற்றி அந்தணர் தம்மை அஞ்சி போற்றி திருவருள் பெற்று இரவாயின்பம் பெற்று மகிழ்வீர் நற்றவத்தோரே கற்று மகிழ்வீர் சிதம்பரப் பெருவை. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதை. இது சிதம்பர மகத்துவம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அது இன்னும் ஒரு மாதத்தில் இங்கே வெளியிட போகிறோம். அதனால எல்லாரும் வந்து இருந்து சிறப்பித்து நூலை பெற்று மகிழ்வீர்களாக. அதனாலே திருவாரூரில் பிறந்தால் முத்தி, காசியில் இறந்தால் முத்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்தி. அது என்ன காரணம் தெரியுமா? இங்கே தான் திருவடி தெரியும், இங்கே தான் திருவடி தெரியும். தூக்கிய திருவடி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அது எதுக்கு எடுத்திருக்காரு தெரியுமா? அந்த திருவடியை அன்பருடைய முடியில் சூட்டுவதற்காக. அந்த திருவடி எடுத்தது அன்பர்கள் முடியிலே சூட்டுவதற்காக. அடாடாட சாட எடுத்தது தக்கன்றல் வேள்வியிற் சந்திரனை வீட எடுத்தது காலனை நாரணன் நான் முகனும்
தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்துட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி 10,000 வருஷம் பூமியை தோண்டிக்கிட்டு போனாராம். காண முடியலை, திருவடியை காண முடியாமல் போய் வெகு காலம் கழித்து தில்லைக்கு வந்தார். தில்லைக்கு வந்தால் சாமியினுடைய திருவடி தெரிஞ்சுது. நான் வெகு காலம் பன்றியா போய் திருமாலும் பன்றியா போய் வெகு காலம் தேடி காண முடியாத திருவடி இங்கே நன்றாக தெரிகிறதே என்று எண்ணி, பெருமானே ஒரு திருவடியை காட்டினாய், இன்னொரு திருவடியும் காட்டு என்று அங்கேயே படுத்திருக்கிறாராம். புறங்கடந்தான் அடி காண்பான் புவி விண்டு புக்கறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்ப தன் ஈரடிக்கு என்ன 2 கரங்கள் தந்தான், ஒன்று காட்ட மற்ற அங்கதும் காட்டிடென்று வரங்கடந்தான் தில்லை அம்பலம் ஒன்றில் அம்மாயவனே என்பது திருக்கோவையார். ஆகையினாலே தில்லையை கண்டா முத்தி, தில்லையில் பறக்க முத்தி, தில்லையில் இறக்க முத்தி, தில்லையை நினைக்க முத்தி, தில்லையை சொல்ல முத்தி, தில்லையை கேட்க முத்தி, தில்லையை காண முத்தி. தில்லைக்கு நிகரொன்றில்லை, தில்லையே நிகரதாமல் தில்லை புராணம். ஆகையினாலே இப்படிப்பட்ட அற்புதமான தலம் இந்த தில்லைப்பதி. இந்த தில்லைப்பதிக்கு மேலே வேற எந்த தலமும் கிடையாது. அங்கே ஆடுகிற நடராஜனுக்கு மேலே எந்த மூர்த்தியும் கிடையாது. ஆகையினால் அப்படிப்பட்ட இந்த தில்லைப்பதியிலே அருளாளர்கள் எண்ணில்லாதவர்கள் வந்து பாடியிருக்கிறார்கள், அவனுடைய அருளை பெற்று இருக்கிறார்கள். இந்த பதியிலே நம்ம வசிக்க வர தரிசனம் பண்ண நமக்கு சுவாமி கருணை பண்ணி இருக்கிறாருன்னா அது அளவில்லாத புண்ணியத்தினாலே. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்ன நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும், அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை. சைமினி முனிவர்னு ஒருத்தர், அவர் வினையே பலந்தர் என்கின்ற கொள்கையுடையவர். சைமினி முனிவர் அவர் வேதவியாசர்கிட்ட உபதேசம் கேட்டார். அப்படி வேதவியாசர்கிட்ட உபதேசம் கேட்ட முற்பாடு அவர் தில்லையினுடைய பெருமையை நிறைய சொன்னார். சொன்ன முற்பாடு அவருக்கு மனம் உருகிருச்சு. இப்பொழுதே நான் தில்லைக்கு போகிறேன்னு வந்தாருங்க. நடராஜாவை பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த சாமியை நான் வெகு காலம் கும்பிடாமல் பார்க்காம இருந்துட்டேனே, என்னுடைய பிழைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வேத பாதஸ்தவம் என்கின்ற நூலை ஏற்றியிருக்கிறார். கடைசியாக வேத வாக்கியம் முடியும், 3 வரி அவருடைய வாக்கியம், கடைசியாக வேத வாக்கியம். வேத பாதஸ்தவம் என்கிற நூலை அருளி செய்திருக்கிறார் சைமினி முனிவர். ஆகையினாலே இந்த தில்லைத்தலத்தினுடைய பெருமை அளவுபடாதது. இங்கே தான் திருமுறையே கிடைச்சது. திருமுறை கிடைச்சது தில்லையில் தான், சாத்திரம் கிடைச்சது தில்லையில் தான், புராணம் கிடைச்சது தில்லையில் தான். எல்லாம் பத்திரம் பண்ணி வச்சிருந்து அம்பலவாணம் நமக்கு கொடுத்துருக்கிறார். இல்லை விளங்குதா? ஆகையினால அப்படிப்பட்ட தில்லையிலே இன்று தெப்பு உற்சவம் என்கின்ற ஒரு சிறப்பான விழா நடக்கிறது. இந்த விழாவிலே இந்த மாதிரி சுவாமியினுடைய பெருமையும் தீர்த்தத்தினுடைய பெருமையும் மூர்த்தியினுடைய பெருமையும் இவைகளெல்லாம் சொல்லும்படியாகவும் கேட்கும்படியாகவும் இப்படி ஏற்பாடு செய்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் மற்ற பெரியோர்களுக்கும் இதுக்கு முக்கியமாக இதில் முயற்சி செய்து பொருள் செலவு செய்து முன்னே நின்று இந்த பேற்றை பெற்றவராகிய வனசா மணவாளன் நடராசன் அவருடைய குடும்பத்தார் அவருடைய சுற்றத்தார் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அருள் செல்வமும் பொருள் செல்வமும் நிறைய கிடைக்க வேண்டும். இந்த சொற்பொழிவை கேட்ட அத்தனை பேருக்கும் பிறவி இல்லாமல் போக வேணும், எல்லாம் பேரின்பத்தை பெற வேணும். மண்ணில் நல்ல வண்ண வாழலா வைகளை எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் ஒரு உறவிலை கண்ணில் நல்ல தூரம் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று வாழ்த்தி இந்த தீர்த்த மகிமை என்கின்ற இந்த பொருளை பற்றி இந்த செய்தியை பற்றி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். ஆகையினால எல்லாரும் சிவபூஜை பண்ணுங்க, எல்லாரும் கட்டாயமாக சிவபூஜை பண்ணுங்க, தீட்சை வாங்கிக்கிங்க, சிவனை மறவாமல் இருங்க, சைவமாக இருங்க. இப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை தருகின்ற இந்த தலம் நாடு நமக்கு கிடைத்தது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே
இங்கே இந்த சொற்பொழிவை கேட்ட அத்தனை பேருக்கும் சகலமான பாக்கியமும் உண்டாகும்படி பெருமானை பிரார்த்தி